இந்தியாவில் நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய எஸ்ஐஆர் என்பது மிகப்பெரிய பேரழிவு. 12 மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களில் நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த எஸ்ஐஆர் மூலமாக 11 கோடிக்கு மேற்பட்ட வாக்காளர்கள் நீக்கப்படக்கூடிய அபாயம் உருவாகி இருக்கிறது. இன்னும் சில நாட்களில் இது எப்படிப்பட்ட பேராபத்து அப்படிங்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய குடிமக்களுக்கு விளங்கிவிடும். இதை பேசியிருப்பது நாம் அல்ல, மிகப்பெரிய சமூக செயல்பாட்டாளரான இந்த எஸ்ஐஆருக்கு எதிராக சட்ட போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய யோகேந்திர யாதவ் அவர்கள் என்ன பேசியிருக்கிறார், அதனுடைய பின்னணிகள் என்ன அப்படிங்கிறது தான் இந்த காணொலியில நம்ம பார்க்க போகிறோம். நாடு மிக மிக மோசமான ஒரு கொள்ளை கூட்டத்திடம் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறது. நம்ம கண்ணுக்கு முன்னாலே இந்த கொள்ளைகளை அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இது வாக்காளர்கள்ல மட்டும் இல்ல, எஸ்ஐஆர்ல மட்டும் இல்ல, இந்தியாவினுடைய சொத்துக்கள், செல்வங்கள் எல்லாம் திருடப்படுகிறது. சட்டப்பூர்வமாக நம்ம கண்ணுக்கு முன்னாலே இதெல்லாம் நடந்தேறிக் கொண்டிருக்கிறது. இப்ப இந்த எஸ்ஐஆர் மூலமாக நாடு முழுவதும் இவர்களுடைய அரசாட்சியை, சர்வாதிகாரத்தை கொண்டு வருவதற்கான அத்தனை வேலையையும் செய்து கொண்டிருக்கிறார். நம்ம இதை வெறுமனே சாதாரண தேர்தல் நடைமுறையாக, எலெக்ஷன் கமிஷனுடைய ஏதோ ஒரு வேலையாக பார்க்கக்கூடாது. 100 வருஷத்துக்கு பின்னால போய் பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஆர்எஸ்எஸ்னுடைய இந்த 100 வருட பாரம்பரியம், ஆர்எஸ்எஸ்னுடைய திட்டம் இந்தியாவை காவிமயமாக்க வேண்டும், இந்தியாவை சர்வாதிகாரமாக ஆக்க வேண்டும், நம்முடைய கையில் ஒதுக்கி அதன் மூலமாக ஆட்சி பீடத்தில் இருந்து இந்த இந்தியாவை நாம் ஆள வேண்டும். இங்கே இஸ்லாமியனோ கிறிஸ்தவனோ வேற்று மதத்தினரோ இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அவர்கள் அடிமைகளாக இங்கே வாழ வேண்டும் அப்படிங்கிறது தான் அவர்களுடைய நிலைப்பாடு. டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் நமக்கு வகுத்து கொடுத்திருக்கக்கூடிய இந்த இந்தியாவினுடைய அரசியல் அமைப்பு சட்டம், அதையில் தூக்கி குப்பையில போட்டுட்டு மனுஸ்மிருதி என்ன சொல்கிறதோ, மனுஸ்மிருதியினுடைய அந்த சட்ட திட்டங்களுடைய அடிப்படையில் இந்த இந்தியாவை ஆள்றதுக்கு, இந்தியாவை ஆட்சி செய்வதற்கு அவர்கள் எல்லா வித்தைகளையும் இறக்கி கொண்டிருக்கிறார்கள். நமக்கு கண்கூடாவே தெரியும். இப்போ இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம், அதுதான் கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய இந்திய மக்களுக்கு, ஏழைகளுக்கு உத்தரவாதமான ஒரு திட்டமாக, அவர்களுடைய வறுமையை போக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருந்தது. அதை பேரை மாற்றி, அதை சின்ன பின்னமாக்கி குழியில் மூடக்கூடிய வேலையை இவர்கள் செய்து விட்டார்கள். இந்தியாவில் இருக்கக்கூடிய கல்வி அமைப்பு, யூஜிசியாக இருந்தாலும் சரி, அது என்ஜினியரிங் படிப்புகளாக இருந்தாலும் சரி, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு போர்டு இருக்கு. அதையெல்லாம் ஒரு குடைக்கு கீழால கொண்டு வந்து இந்த ஆர்எஸ்எஸ் சங் பரிவாருடைய திட்டப்படி இந்த கல்விக் கொள்கையை மாற்றி, எப்படி முன்காலத்தில் சமஸ்கிருதம் படித்தா தான் அவன் டாக்டர் ஆக முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடை வச்சுருந்தாங்களோ, உயர் வகுப்பினர் மட்டும்தான் இந்த கல்வியை கற்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சுருந்தாங்களோ, அதை திருப்பி கொண்டு வருவாங்க. இங்கே இருக்கக்கூடிய பாடத்திட்டங்களில் என்னென்ன விஷயங்களை கொண்டு வரணுமோ அதை கொண்டு வருவார்கள். இங்கே சுதந்திர காலத்தில் போராடின, தீரமாக செயல்பட்ட, தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்ட போராட்டக்காரர்கள், தியாகிகள், இவர்களுடைய வரலாறுகள் சுத்தமாக மறைக்கப்படும். சொல்ல முடியாது நாளைக்கு காந்தி காய்ச்சல் வந்து தான் செத்து போனார் அப்படின்னு சொல்லி நம்முடைய பாடத்திட்டங்களில் நம்முடைய பிள்ளைகள் வந்து கற்கக்கூடிய ஒரு அபாயகரமான சூழல் உருவாகும். இப்படி எல்லாவற்றையும் அவர்களுடைய கையில் எடுத்து அதை சீரழிக்கக்கூடிய வேலையை, எப்படி குரங்கு கையில் பூமாலை கிடைச்சா சின்ன பின்னமாக்குமோ அப்படி இந்தியாவை இவர்கள் ஆக்கப் போகிறார்கள். அது நம்ம கண்ணுக்கு முன்னாலே தெளிவாக தெரியுது. அதை இன்னும் கூர்மைப்படுத்துவதற்கு செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேலை தான் எஸ்ஐஆர். இந்த எஸ்ஐஆரை நாடு முழுவதும் நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. சரி, எஸ்ஐஆரை நடைமுறைப்படுத்துங்க. இந்த கால அவகாசம் குறிப்பிட்ட 1 மாதத்திற்குள்ளால எமுரேஷன் ஃபார்மை கொடுத்து நிரப்பி வாங்கி அப்படி செய்யறதுக்கு என்ன அவசரம்? சரி, எமுரேஷன் ஃபார்மை கொடுத்து வாங்குறீங்க, அதில் ஒரு தெளிவு இருக்கிறதா அப்படின்னு சொன்னால் இல்லை. இதில் இன்னும் மிகப்பெரிய சிக்கல்கள் இருக்கு. இந்தியாவில் பல நகரங்களில், கிராமப்புறங்கள்லேருந்து புலம்பெயர்ந்து வேறு மாநிலங்களில் போய் வேலை செய்து அண்டி பிழைக்கக்கூடிய மக்கள் தான் இங்கே இருந்துட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாடு, கேரளா மாதிரியான மாநிலங்களில், வெளிநாடுகளில் போய் வேலை செய்து பிழைக்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. அப்போ இந்த 1 மாத காலத்திற்குள்ளால இவர்கள்
இந்த ஃபார்மை நிரப்பி கொடுக்கறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஏற்கனவே இந்த நடைமுறை இருந்தது போல 1 வருடம் 1.5 வருடத்துக்குள்ளால கால நிர்ணயித்து அதை பட்டியல்படுத்தக்கூடிய, அதை ஃபார்ம் நிரப்பி வாங்கக்கூடிய வேலை செய்திருந்தால் இந்த சிக்கல்கள் எழுந்திருக்காது. அப்போ இன்னைக்கு வேணும்னே வாக்காளர்களை இங்கிருந்து நீக்கக்கூடிய வேலையை மோடி அரசாங்கம், எலெக்ஷன் கமிஷன் திட்டமிட்டு செய்து, பாஜகவுக்கு வாக்களிக்கக்கூடிய நபர்களுடைய வாக்குகளும் போகுமே அப்படின்னு நம்ம எண்ணக்கூடும். நிச்சயமாக அப்படி போகாது. அப்படி போகிறதுக்கான வாய்ப்பில்லை. ஏனென்னா அவர்கள் இந்தியா முழுவதும் இதற்கு தீவிரமாக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்தை பொறுத்த அளவில் 97 லட்சம் வாக்குகள் இந்த எஸ்ஐஆர் நடைமுறையில் இப்போ இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டில் நீக்கப்பட்டிருக்கு. இது மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திலையும், மேற்கு வங்கத்தில் 58 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறாங்க. அது மாதிரி கேரளத்தில் 25 லட்சத்திற்கு மேற்பட்ட வாக்காளர்கள் நீக்கப்படுவதற்கான வாய்ப்பு சூழல் உருவாகி இருக்கு. அப்போ இப்படி பார்க்கும்போது இந்த 12 மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்களில் 11 கோடிக்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் நீக்கப்படுவதற்கான சூழல் இருக்கு. இதில் பாஜகவுக்கு வாக்களிக்கக்கூடிய வாக்காளர்களும் இருப்பாங்க. ஆனால் இவர்களை சேர்க்கக்கூடிய வேலையை பாஜக மிக தீவிரமாக செய்யும். அது மட்டுமல்ல, எந்த வாக்குகளும் அவர்களுக்கு சேதாரம் ஆகாதவாறு வெளிமாநிலத்திலிருந்து ஆட்களை கொண்டு இங்கே வேலை செய்யக்கூடிய நபர்களை இந்த பட்டியலில் சேர்க்கக்கூடிய விஷயத்தை இவர்கள் செய்வார்கள். அதன் மூலமாக ஒரு ஆட்சி மாற்றத்தை, இந்தியாவை பிடிக்கக்கூடிய வேலை அப்படி தான் சொல்ல வேண்டியது இருக்குது. ஏன்னா இது ஒரு யுத்தம். ஒரு 100 ஆண்டுகளுக்கு மேலாக, ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு மேலாக இங்கே சொந்தமாக இருக்கக்கூடிய மக்களுக்கும் வந்தேரிகளுக்குமான யுத்தம். அந்த யுத்தத்தினுடைய தீவிரத்தை தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். அதில் அவர்கள் பயன்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆயுதமாகத்தான் எஸ்ஐஆர் இருந்து கொண்டிருக்கிறது. இதில் ஏற்கனவே நம்ம பேசியிருந்தோம். ஒரு கொள்ளை கூட்டத்தில் மாட்டிக்கிட்டு நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம், ஒரு கொள்ளை கூட்டத்திட்ட மாட்டிக்கிட்டு நம்ம முடிச்சுக்கிட்டு இருக்கோம்னு சொல்லி. இது இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. மக்கள் செத்துட்டு இருக்கிறாங்க, பிஎல்ஓக்கள் செத்துட்டு இருக்கிறாங்க. இவ்வளவு நெருக்கடியாக மக்களை நெருக்கக்கூடிய, மூச்சு விட முடியாத அளவிற்கு ஒரு கொடுமையை எலெக்ஷன் கமிஷன் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றத்துக்கு போய் நம்ம நின்னாலும், அப்படியா பரவாயில்ல பார்த்துக்கலாம், அவர்கள் நேர்மையாக தான் செய்வார்கள், ஒழுங்காக செய்யணும் அப்படிங்கிற மாதிரியாக ரொம்ப விளையாட்டாக உச்சநீதிமன்றம் இருந்து கொண்டிருக்கிறது. இதை என்னென்ன கேட்கல. அப்போது அவர்கள் திட்டமிட்டு எல்லா இடங்களிலேயும் அவர்களுக்கான நபர்களை கொண்டு இந்த வேலையை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறாங்க. அது நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கோம். இப்போ மதுரையில் திருப்பரங்குன்றத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய சிக்கல் பிரச்சனை, ஒரு மத கலவரத்தை உருவாக்குவதற்கான அபாயம். தமிழ்நாடு மக்கள் நேர்மையாகவும் சகோதரத்துவ உணர்வுடன் இருக்கிறதுனால அவர்களுடைய பாச்சா இங்கே பலிக்கலை. ஆனாலும் எவ்வளவு காலம் இது பலிக்காமல் போகும், எவ்வளவு காலம் இது நீண்டு நிற்கும் அப்படிங்கிறது தெரியாது. அந்த வகையில் தான் அவர்களுடைய செயல்பாடுகள், திட்டங்கள் எல்லாமே இருந்து கொண்டிருக்கிறது. இன்னொன்று, இந்த எஸ்ஐஆரில் கொடுக்கக்கூடிய ஆவணங்கள் மிக மிக முக்கியமானது. என்ன ஆவணங்களை கேட்குறாங்க? குடியுரிமையை சரிபார்க்கக்கூடிய ஆவணங்கள். நீங்கள் பாஸ்போர்ட் இருந்தீங்கன்னு சொன்னால் பிரச்சனை இல்லை. பாஸ்போர்ட் யார்கிட்ட இருக்கும்? இங்கே இருக்கக்கூடிய பணம் படைத்தவர்கள், வெளிநாட்டில் போய் வேலை செய்கிறவங்க, உயர் வகுப்பினர் முக்கியமாக அவர்கள்ட்ட இருக்கும். இவர்களெல்லாம் யார்? இவர்கள் தான் பிஜேபிக்கு வாக்களிக்கக்கூடியவர்கள். யார்கிட்ட இதெல்லாம் இருக்காது. இல்லைன்னா நிலத்திற்கான பட்டா, சொந்தமான வீடு, இதெல்லாம் யார்கிட்ட இருக்காதுன்னு சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்கள்கிட்ட இருக்காது, மலைவாழ் பகுதியில் வாழக்கூடிய மக்கள்கிட்ட இருக்காது, அது மாதிரி பழங்குடி மக்கள்கிட்ட இருக்காது. இவர்களெல்லாம் யாருக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸிற்கும் மதச்சார்பற்ற கட்சிகளுக்கும் வாக்களிக்கக்கூடியவர்கள். இவர்களை எல்லாம் கழிச்சு கட்டணும். கழிச்சு கட்டிட்டானா அவர்களுக்கு வாக்களிக்கக்கூடிய நபர்களை அவர்கள் தேர்ந்தெடுத்து அவர்கள் வெற்றி பெறுவதற்கான அத்தனை வேலைகளை இதில் செஞ்சிட்ருக்கிறாங்க.
இப்போ நம்ம பார்த்தோம், சென்னையை பொறுத்தளவில் 35% மேற்பட்ட வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறாங்க. ஒவ்வொரு தொகுதியிலும் 80,000க்கு மேற்பட்ட வாக்காளர்கள் நீக்கக்கூடிய அபாயம் இருக்கிறது. இப்படி நம்ம நாடு முழுவதும் பார்க்கிற போது, இப்போ தமிழ்நாட்டை எடுத்துக்குவோம், கோயம்புத்தூர், கன்னியாகுமரி மாவட்டம், ஒவ்வொரு பகுதியிலையும் 10%, 8%, 20%, 25%, இப்படி ஏகப்பட்ட வாக்குகள் போயிருக்கு. அப்போது இந்தியா முழுவதும் நம்ம எடுக்கக்கூடிய பட்சத்தில் கிட்டத்தட்ட யோகேந்திர யாதவ் அவர்கள் சொல்வதைப் போல 11 கோடிக்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் நீக்கப்படுவாங்க. இந்த நாட்டில் இந்த ஜனநாயக நடைமுறை எலெக்ஷன் ஒழுங்காக நடக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த மக்களை இந்த பட்டியலில் சேர்க்கக்கூடிய வேலை செய்யணும். இதற்கு முன்னால் இருந்த எலெக்ஷன் கமிஷன்லாம் அதை தான் பண்ணுச்சு. எந்த ஒரு வாக்காளருடைய பேரும் விடுபடக்கூடாது அப்படிங்கிற ரீதியில் தான் அவர்களுடைய பணிகள் எல்லாமே இருந்தது. இதுவரைக்கும் வாக்காளர் பட்டியலில் ஒரு குடிமகனை சேர்க்கக்கூடிய வேலை இங்கே இருக்கக்கூடிய எலெக்ஷன் கமிஷனுடைய வேலையாக இருந்தது. இப்போது நான் வாக்காளன் அப்படின்னு சொல்லக்கூடிய வேலை, கடமை இங்கே இருக்கக்கூடிய குடிமகனுக்கு உள்ளது. எலெக்ஷன் கமிஷனுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. நம்ம தான் போராடி இந்த வாக்காளர் பட்டியலில் சேர்க்கக்கூடிய வேலையை செய்யணும். சரி, இதில் இன்னொரு மிக மிக முக்கியமான அபாயம் இருக்குது. ஏதோ ஒரு காரணத்தினால நம்ம வாக்காளர் பட்டியலில் இல்லாமல் போனோம், நான் இந்தியாவினுடைய குடிமகன் தான் அப்படிங்கிறதுக்கான ஆவணங்களை கொடுக்க முடியாமல் போச்சு, இல்லைன்னா தவறான ஆவணங்கள் நம்மகிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி அரசாங்கம், எலெக்ஷன் கமிஷன் கருதுச்சுன்னா நம்ம இந்திய குடிமகனே இல்லை. இந்த எஸ்ஐஆரில் இன்னொரு அபாயம் இருக்குது. ஏதாவது ஒரு காரணத்தினால உங்களுக்கு இந்த எஸ்ஐஆரில் வாக்காளர் பட்டியலில் பேர் இடம்பெறலைன்னா நீங்கள் இந்திய குடிமகனே இல்லை அப்படின்னு சொல்லி இவர்கள் நாளைக்கு சொல்லக்கூடும். அதற்கான ஆவணங்களை எதுவுமே நம்ம கொடுத்துருக்க மாட்டோம். இல்லைன்னா நம்மகிட்ட இருக்கிறது சரியான ஆவணம் இல்லை அப்படிங்கிறத மோடி அரசாங்கம், எலெக்ஷன் கமிஷன் சொல்லக்கூடும். ஏற்கனவே அசாம் மாநிலத்தில் குடியுரிமை அற்றவர்களுக்கான அந்த முகாம்களை அவர்கள் கட்டிகிட்ருக்கிறாங்க. லட்சக்கணக்கான இஸ்லாமியர்களை அங்கே கொண்டு அடைக்கக்கூடிய வேலையை அவர்கள் செய்ய போகிறாங்க. இது மாதிரி எல்லா மாநிலங்களிலையும் இந்த நடைமுறை நாளைக்கு நடைமுறைப்படுத்தப்படக்கூடும். இது நடக்காது, இது அங்கே நடக்கும், வட மாநிலத்தில் நடக்கும், இங்கே எதுவுமே இங்கே அப்படி ஆகாது அப்படி சொல்வதற்கான எந்த விதமான உத்தரவாதமும் இல்லை. என்னென்னா இதுவரைக்கும் நம்ம வாழ்ந்துட்டு இருந்தது ஒரு சுபிட்சமான இந்தியாவில் வாழ்ந்துட்டு இருந்தோம். இப்போது இந்த 10-11 வருடமாக நம்ம வாழ்கிறது சுபிட்சமான இந்தியாவில் வாழலை. பெருமுதலாளிகளுடைய இந்துத்துவா ஆளக்கூடிய இந்துத்துவாவினுடைய சர்வாதிகார ஆட்சியில் நம்ம இருந்து கொண்டிருக்கிறதும், இன்னும் மிக மிக மோசமாக இந்த நாடு ஆகப்போகிறது. அதற்கான முன்வரைவு தான் இந்த எஸ்ஐஆர். ஆனாலும் வரக்கூடிய நாட்களில் பார்ப்போம், மக்கள் இதற்கு மக்கள் இதற்கு எதிராக எழும்புவார்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டியது இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் என்ன செய்ய போகின்றன எல்லாவற்றையும் நாம் பார்ப்போம். இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.